140 மாண்புமிகு உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வணங்கி தங்களது அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ உடுமலைப்பேட்டை தொகுதி பொள்ளாச்சி ஒன்றியம் மாக்கிலாம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 267 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி, 14 ஆசிரியர்கள், நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல 6 வகுப்பறைகள், 6 கழிவறைகள், ஒரு ஆய்வுக் கூட்டம், 500 மீட்டருக்கான சுற்றுச்சுவர் என்று ஏறத்தாழ 2.33 கோடி ரூபாய்க்கான அரசாணை ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுப்பணித்துறையின் மூலமாக ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டவுடன் உடனடியாக அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த கல்வியாண்டிலே அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலைப்பேட்டை தொகுதி பொள்ளாச்சி தெற்கொன்றிய மாக்கினம்பட்டி ஊராட்சியில் உள்ள உயர்நிலைப் பள்ளிக்கு கட்டணம் கட்டுவதில் ஏற்கனவே அந்த பள்ளியில் 2-3 மரங்கள் பெரிய அளவில் இருக்கின்றது. அந்த மரங்களை எடுப்பதில் பொதுப்பணித்துறை காலதாமதம் செய்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த பொதுப்பணித்துறையினோடு அரசு அதிகாரிகளை அனுப்பி வைத்து அந்த மரங்களை எடுத்தால் உடனடியாக பணிகள் துவங்குவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்ம தான் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எவ்வளோ விரைவாக அந்த பணியை செய்ய முடியுமோ. ஏன்னா இதோடைய தரம் உயர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2014, 2015 இதோட தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற அதே வளாகத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்காமலே விட்டுட்டோம் நாம. ஸோ அதற்கான இந்த பணிகளை உடனடியாக பண்ண ஏற்கனவே சொன்ன 2.33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது மட்டும் அல்லாமல் அந்த பணி நடைபெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மரத்தை அகற்றுவதாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அந்த பணியை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி தெற்கொன்றியம் சமத்தூர் பேரூராட்சியில் உயர்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் படிக்கின்றார்கள். அங்கே பார்த்தீர்களானால் மாணவ மாணவியர்கள் வகுப்பறைகள் குறைவாக இருக்கின்றது. மாணவர்கள் அதிக அளவில் மாணவ மாணவியர்கள் வந்து செல்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி தெற்கொன்றியம் சமத்தூரில் புதிதாக ஒரு கட்டடம் கட்ட முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசு பள்ளியின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து இன்றைக்கு சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது எங்களுக்கான ஒரு பெருமை தான். அதே நேரத்தில் அதற்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வகுப்பறைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு